தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் தொடர்ந்தும் 4வது அதிகாரத்திலே சில காரியங்களை பார்க்க போகிறோம். அங்கே சப்பானி தாயின் கருவிலே பிறந்தது முதல் சப்பானியாயிருந்த ஒருவரை பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்திலே சுகப்படுத்தினதை கண்டு அவர்களிடத்தில் வந்த ஜனங்களை இவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி 5000 பேரை தேவனுக்கு நேராக நடத்துகிறார்கள். அதன் பின்பதாக பிரதான ஆசாரிய 6வது வசனம், பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால் இந்த நாமத்தினால் இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இந்த அற்புதத்தை கண்ட பிரதான ஆசாரியர்களும் அன்னாயும் காய்பாயும் அலெக்சாந்தர் பிரதான குடும்பத்தார் எல்லாருமா சேர்ந்து என்ன செய்யறாங்க, இவங்களை நிறுத்தி எந்த நாமத்தினால எந்த வல்லமையினால நீங்க இதை செய்தார்கள் என்று கேட்கிறாங்க. கேட்கும்போது அங்க பேதுரு, என்னுடைய வல்லமையினால, என்னுடைய அபிஷேகத்தினால, நான் என்னுடைய ஜெபத்தினால, உபவாசத்தினால, என்னுடைய வாழ்க்கையினால நான் இதை செய்தேன்னு சொல்லல. தனக்கு ஒரு பேரை புகழ தேடல. மாறாக அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிபதிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. பாருங்க, ஊழியம் என்று வரும்போது ஊழியத்துல வருகிற காரியங்கள் நிமித்தம் ஜனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது, கேள்விகள் கேட்கப்படும் போது எப்பொழுதுமே ஆவியானவரால நிறைந்து ஆவியானவரால பதில் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். ஊழியம் என்று வரும்போது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வரும்போது, எந்த காரியமா இருந்தாலும் ஆவியானவரால வழி நடத்தப்பட்டு நாங்க ஒரு பதில சொல்ல, ஒரு காரியத்தை செய்கிறதான ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். பாருங்க, பேதுருடைய வாழ்க்கை தான் அவர் கற்றுத்தருகிறார். நிறைந்து பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமான நீங்கள் என்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தெழுந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள கடவது. வீடு கட்டுகிறவர்களா உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அங்க என்ன, இவங்களிடத்த கேள்வி கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவரால நிறைஞ்சு நீங்க சிலுவையில ஒப்பு கொடுத்த அந்த இயேசு நாமத்தினாலதான் இது நடந்தது என்று இயேசுவை மகிமைப்படுத்தி, இயேசு யார் என்பதையும் இயேசுவிலான் ரட்சிப்பு உண்டு என்பதையும் அவங்க சொல்றாங்க. அவங்க புறக்கணித்த, பாருங்க, அற்புதம் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அற்புதம் மூலமாக சுவிசேஷத்தை சொல்லுறாங்க. அற்புதம் மூலமாக ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை வழி நடத்துறாங்க. ஆத்மா ரட்சிப்பு. அற்புதம் மூலமாக வேதத்தை சொல்லுகிறாங்க. இதுக்குத்தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அற்புதங்கள் ஆண்டவர் செய்த நோக்கம் அவர் அறிவிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்.
அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். இத பேதுரு நல்ல தெளிவாக செய்கிறார். அவங்கள நடுவ நிறுத்தி அங்க கேட்கிறாங்க ஊழியக்காரங்க. கேட்கும்போது பேதுரு சொல்ற, இயேசு நீ அறைந்த, நீ தள்ளின, நீ புறக்கணித்த, நீ கொன்ற அந்த இயேசு, அந்த நாமம், அந்த வல்லமை இதை செய்தது என்று அவங்களுக்கு சொல்றார். அப்படியாக நாங்களும் வாழ எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்தி, அவரை கனப்படுத்தி, அவரை உயர்த்தி, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் வழி நடத்துவாராக. ஆமென்.